கட் ஹெல்த்தா நான் கேள்விப்பட்டது இல்லையா? எனக்கும் கட் ஹெல்த்துக்கும் சம்மந்தமே இல்லையே. கட் சம்மந்தம்னா வயிறு சம்மந்தப்பட்ட நோயின்னு எனக்கு தெரியும், ஆனால் அதிகமாக தெரியாது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி சம்மந்தப்பட்டது. காட்டுனா ஒரு குடலில் ஒரு அங்கம், குடலை சுத்தம் பண்ணி குடலில் இருக்க அசுத்தத்தை வெளியாக்கக்கூடியது. எனக்கு கட் தெரியாது. கட் ஹெல்த்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். எக்ஸிமா இல்லை சொரைசிஸ், ஸ்காப் சொரைசிஸ் அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்திருக்கு. ரொம்ப பேர் அந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்ல மாட்டுறாங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி ரொம்ப பேர் அது வந்து ஷேர் பண்ண மாட்டுறாங்க. ஐ ஃபீல் இட் இன் மை கட் என்ற ஆங்கில சொற்றொடரை கேள்விப்பட்டிருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். கட் என்றால் என்ன? குறிப்பாக கட் ஹெல்த் என்றால் என்ன? கட் என்று சொல்லும்போது நம்மில் பலரும் நினைப்பது வயிற்றை தான். ஆனால் அது பல உறுப்புகளை உள்ளடக்கியது. அவை யாவை என்று பார்ப்போம். வாய், உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், இவை எல்லாவற்றையும் தான் கட் என்கிறோம். குடலில் மைக்ரோபயோம் எனப்படும் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. நாம் உண்ணும் உணவு செரிமானமாவதற்கு இவை உதவுகின்றன. அது மட்டுமா, நோய் எதிர்ப்புக்கும் கை கொடுக்கின்றன. மெட்டபாலிசம், அதாவது உணவில் இருந்து ஊட்டச்சத்துக்களை சக்தியாக மாற்றவும் உதவுகின்றன. மனநலத்தை பாதுகாப்பதிலும் இந்த நுண்ணுயிர்களுக்கு பங்குண்டு. அதனால் குடல் ஆரோக்கியம் நம் முழுமையான உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியம். கட் ஹெல்த், அதாவது குடல் ஆரோக்கியம் குறையும் போது பல நோய்களுக்கு நாம் ஆளாகக்கூடும். கொலோரெக்டல் கேன்சர், அதாவது பெருங்குடல் மலக்குடல் இரண்டையுமே பாதிக்கக்கூடிய புற்றுநோய். சிங்கப்பூரில் ஆண் பெண் இருபாலரும் உயிரிழப்பதற்கு இந்த புற்றுநோய் இரண்டாவது முக்கிய காரணமாகும். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 300 மரணங்கள் வயிற்று புற்றுநோயால் இங்கு நேர்கின்றன. இந்தியர்களின் நிலை என்ன? வணக்கம் டாக்டர் சங்கர். இன்று நம்ம கட் ஹெல்த் பற்றி பேச போகிறோம். இப்போ நிறைய பேர் உங்களை பார்க்க வராங்க, நோயாளிகள். அதில் குறிப்பாக இந்திய நோயாளிகள், அவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கா? உடல் ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்லி இந்தியர்களுக்கு பேட்டர்ன் இல்லை. பிகாஸ் நம்ம சிங்கப்பூரில் இப்போ நம்ம எல்லாருமே எல்லா சாப்பாடு சாப்பிட்றோம். காரமான சாப்பாடு, அதிகமாக கொழுப்பு சாப்பிட்றோம். இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப பெரிய உணவு பகுதி சாப்பிட்றோம். ஸோ அது ஒரு விஷயம். லேட்டாக சாப்பிட்றது அவ்வளோ கொஞ்சம் இந்த ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராசஸ் ஃபுட், படுத்தப்பட்ட சாப்பாடு, சிவப்பு இறைச்சி, மதுபானம், புகைப்பிடித்தல், உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை முறை ஒரு ஆஸ்பெக்ட் உணவு, மற்ற ஆஸ்பெக்ட் நம்ம பழக்கம், நம்ம வழக்கம், இதெல்லாம் முக்கியம். பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், குடல் ஆரோக்கியம் குறையும் போது வேறு என்னென்ன நோய்கள் ஏற்படக்கூடும்? அறிகுறிகளை எப்படி கண்டறிவது? நெஞ்செரிச்சல், இயற்பை அலர்ஜி, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், பித்தப்பையில் கற்கள், வயிறு வீக்கம், மலச்சிக்கல், வயிறுப்போக்கு, வாந்தி, வயிறு வலி அதிகமாக வரும். பெருங்குடலை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடலாம்? நல்ல நார் சத்து சாப்பாடு சாப்பிட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். காய்கறி, பழங்கள் அது அதிகமாக சாப்பிட்டா அது நல்லது. இதான் ஹெச்பிவி மெசேஜ் இப்படி தான் வருது. ஒரு மை பிளேட் கேம்பெயின்னு அருவாசி தட்டு காய்கறி பழங்கள் வச்சா நல்லது. மாசத்து காவாசி அண்ட் புரத சத்து காவாசி, இதான் ஒரு சீரான உணவுன்னு சொல்லலாம். பேலன்ஸ்ட் மீல். திரு மதி, இவருக்கு ஓராண்டு காலமாக செரிமான பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் அவர் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. தமது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பின்னரே மருத்துவ ஆலோசனை பெற முயன்றார். ஆரம்ப காலத்தில் என்னோட உடல் செரிமானம்லாம், ஜீரண சக்திலாம் அவ்வளோ சரியாக இல்லை. சாப்பாடு நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றதில்ல. நிறையா எண்ணெய் ஜாமான் சாப்பிட ஆரம்பித்தேன். எது சாப்பிட்டாலும் அளவு கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். இன்னும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். உடலும் உப்பி போயிடும்.
உடம்புலே காற்று அதிகம் பூந்த மாதிரி இருக்கும், சீக்கிரம் களைச்சி போயிடும், சாப்பிட்டா தூங்க சொல்லுவோம், முகமும் கருத்து போயிட்டு. இதெல்லாம் வந்து எனக்கு ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரிய வந்த சிம்டம்ஸ் சொல்லலாம். சிகிச்சை மட்டும் போதாது என உணர்ந்த இவர் சாப்பிடும் உணவை கவனிக்க ஆரம்பித்தார். சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பின்பற்ற முயன்றார். சிகிச்சை பெற்ற பிறகு என்ன நான் உணர்ந்தேன்னா, நான் வந்து திருப்பி பழையபடியே போனோம்னா திருப்பி இந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த உடம்பு ஓரளவு சீராகிட்டு, சீரான உடம்பு வந்து நம்ம பாதுகாக்கணுன்னா என்ன செய்யணும், காலையில் நடைப்பயிற்சிக்கு போகிறேன், மூச்சு பயிற்சி செய்கிறேன், பிறகு வந்து தியானம், யோகா பயிற்சி இதெல்லாம் செய்கிறேன். சாப்பாடுலேயும் ஓரளவு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டேன். இந்த ராத்திரி சாப்பிட்றதுலாம் நிப்பாட்டிட்டேன். பொரிச்ச ஜாமான், எண்ணெய் ஜாமான்லாம் குறைச்சிட்டேன். குடல் ஆரோக்கியம் என்றால் என்ன, அது ஏன் அவசியம், இவற்றை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆனால் நோய் வருமுன் காக்க வேண்டும் என்றால் நம் குடல் ஆரோக்கியமாக உள்ளதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்வது? தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜெயந்தி, இவருக்கு வயது 44. 7 ஆண்டுகளுக்கு முன் ஒழுங்காக சமைக்கப்படாத உணவை உண்டதால் இவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மாதிரி நெஞ்ச கரிச்சிட்டே இருந்துச்சு. சரி என்னடா அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு பார்ப்போம் ட்ரை பண்ணிவிட்டு படுத்தாச்சு. படுத்துட்டு ஒரு 2-3 AM இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 AMல வாந்தி, சரியான வாந்தியாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிட போனது ஒரு 3-4 பேர், யாருக்குமே ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒண்டி தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். ஸோ என்னடா மேபி இட் குட் பி ஃபுட் பாய்சனிங்காக இருக்குமோன்னு பயமாக இருந்துச்சு, ரெஸ்ட் ஒன்லி ட்ரிகர் ஃபேக்டராக இருந்துச்சுனால. ஸோ நம்ம அப்படியே சரி பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு உடம்பு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிட்டு. வலி தாங்க முடியாத நிலையில் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்றார். ஆனால் 2 வாரங்களுக்கு மருத்துவமனையில் தங்க வேண்டியிருக்கும் என இவர் எதிர்பார்க்கவில்லை. டு மை ஷாக் ஆக்சுவலி அப்போ தான் சொன்னாங்க யோர் கட் இஸ் இன்ஃபெக்டட்னு. எனக்கு கட்னா என்ன? தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கேவ். கட் கூட இன்ஃபெக்டட் ஆகுமா? அதுதான் என்னோட கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் சொன்னாங்க ஒரு ராங்கான உணவு சாப்பிட்றதுனால எல்லாரும் நினைக்கிறோம் அது ஒரு ஃபுட் பாய்சனிங்கோடு முடிஞ்சிடும்னு. ஆக்சுவலி அப்படின்னு இல்லை. அது ஃபுட் பாய்சனிங் உங்கள் கட், உங்கள் ஸ்டமக், இன்டெஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கலாம். இட் ஆக்சுவலி கொரப்ட்ஸ் யுவர் ஹோல் சிஸ்டம். மறுநாளே ஐ ஸ்டார்டட் ஹேவிங் கேஸ்ட்ரைட்டிஸ், விச் இதில் எனக்கு ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ எவ்ரி திங் வாஸ் வரிங். என்னடா இது போய் ஒரு கட்னு சொல்லிட்டு கடைசியில் கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. தென் த டாக்டர் எக்ஸ்பிளைன் டு மீ கட் இன்ஃபெக்ஷன் கேன் லீட் டு கேஸ்ட்ரைட்டிஸ் பிகாஸ் அதனால் சாப்பிட முடியல, வாந்தி எடுக்கிறதுனால உங்கள் குடல் எல்லாமே பிரச்சனை வர ஆரம்பிக்குது எல்லாமே. அந்த கட்னு சொல்கிறோம், நம்ம என்ன நினைப்போம் இங்கே தான் வலிக்க போகுதுன்னு. நோ, இட் பியர்ஸ் டு மை பேக். மருத்துவர்கள் பல வகை சோதனைகளை செய்ய வேண்டியிருந்தது. இறுதியில் குடல் மோசமாக வீங்கியிருந்ததை கண்டறிந்தனர். அதை ஆங்கிலத்தில் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், IBD என்போம். IBD இது எனக்கு ஒரு வெரி நியூ டேர்மாக இருந்துச்சு. ஓகே, ஸோ எனக்கு இது கேட்குறப்ப பயமாக இருந்துச்சு. என்னடா என்னமோ ஒரு லைஃப் லாங் டிசீஸ் மாதிரி இருக்குது. அதை கேட்குறதுக்கு நிறைய இது கட் பண்ணணும், அசிடிக் ஃபுட் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சில்லி எடுக்கக்கூடாது, சில்லி கூட அந்த இருக்கிற அந்த உரப்பே என்னோடய ஸ்டமக்கை ட்ரிகர் பண்ணிடும். பால் கூட குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க at one point of time. யோகட், பால், நம்ம ஃபேன் இத்தனை மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்டைஜஷனால். தூங்குகிற டைம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொன்னாங்க, அட்லீஸ்ட் ஒரு 8 hours. என்னோட லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு ஆக்சுவலி. பிரச்சனை மோசமாகும் முன் கண்டுபிடிப்பது, இது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்ததாக கூறினார் ஜெயந்தி. அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் உடலில் ஏற்படும் மாற்றங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றார். கட் தானே, குடல் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு போய் பாருங்கள் என்னதான் இஃப் வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்டட் ஆயிருக்கா, எஃபெக்டட் ஆயிருக்கான்னு போய் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஸ்கின்ல ரேஷஸ் மாதிரி வரலாம், வாந்தி வரலாம், ஹார்ட் பர்ன் வரலாம், இன்டைஜஷன் வரலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டுமே காலையில் சாப்பிட்டது என்னடா நம்ம பர்ப் பண்ணுறப்ப ஈவினிங் வரைக்கும் வருது, இதெல்லாம் நம்ம நார்மலாக நினச்சிட்டு விட்டுறோம். ஆனால் இது எல்லாமே மேபி உங்கள் கட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனால் உங்கள் பாடி உங்களுக்கு ஒரு அலார்மிங் நோட்டீஸ் கொடுத்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு டிடெக்ட் early.
இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், IBD எனும் குடல் வீக்கம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், IBS என அழைக்கப்படும் குடல் எரிச்சல். இவை இரண்டின் பெயர்களை கேட்கும்போது இரண்டும் ஒன்றென தோன்றலாம். ஆனால் இந்த நோய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் மாறுபட்டவை. ஐபிஎஸ்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், குடல் எரிச்சல். ஓகே, IBD வந்து இஸ் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். ஸோ குடலில் புண்ணு இருக்குது, அலர்ச்சி இருக்குது, மாலத்தில் இரத்தம், சளி அப்படி வரும். ஸோ அதுக்கு நிச்சயமாக மருத்துவரை பார்க்க வேண்டும். You are what you eat என ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் உண்ணும் உணவை கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் நம் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கேட்பதற்கு எளிதாக தோன்றலாம். ஆனால் நம் குடல் ஆரோக்கியமாக உள்ளதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அடிக்கடி ஏற்படும் வயிற்று வலி, வயிற்றில் அதிகமான வாயு, உடலில் வீக்கம், மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல். இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் உணவு சரிவர செரிமானமாகாமல் இருக்கலாம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை உணவிலிருந்து பெற முடியாத நிலை ஏற்படலாம். உடலிலிருந்து கழிவை வெளியேற்ற குடல் சிரமப்படலாம். இப்போ நிறைய பேர் மலச்சிக்கல் இருக்கிறதுனால மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அது நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் போது, உட்கொள்ளும் போது அது வேறு ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பவுல் ஹேபிட் ஒவ்வொருக்கு வேரியேஷன் இருக்குது. ஸோ சில பேர் ஒரு நாளில் 2-3 தரம் வெளிக்கிடுவாங்க. ஆனால் சில பேர் 2-3 நாளுக்கு பிறகு தான் வெளிக்கிடுவாங்க. ஸோ அதுவும் நார்மல் தான். குடல் செயல்பாடு எப்படி ஓடுதுன்னு அதை கவனிக்க வேண்டும். ஏதாவது மாற்றுதுன்னா அப்போ ஒருவேளை பிரச்சனை இருக்குது, அப்போ தான் மருத்துவரை போய் பார்க்கலாம். ஓகே, அதிகமாக மாத்திரை சாப்பிட்டா நேரம் போக நம்ம குடலும் பாதிக்கும். குடல் செயல்பாடு அது நல்லா ஓடாது. அண்ட் அந்த பவுல் லாக்ஸிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த மலச்சிக்கல் அது அதிகமாக வரும். ஒற்றை தலைவலி, குமட்டல், தலை சுற்றல் இவையும் குடல் ஆரோக்கியம் குறைந்திருப்பதை குறிக்கலாம். தூங்க முடியவில்லையா? எளிதில் சோர்வடைகிறீர்களா? தூக்கத்தையும் மனநலனையும் மேம்படுத்தும் செரட்டனின் குடலில் உருவாகிறது. குடலில் பிரச்சனை இருந்தால் செரட்டனின் அளவு குறையும். அதனால் தூக்கமும் மனநலமும் கெடும். ராஜி இவர் ஓர் உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளர். தம்மிடம் பயிற்சி பெறுவோருக்கு உடலை திடமாக வைத்திருக்க மட்டும் இவர் உதவவில்லை, குடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி வருகிறார். தமது தாயாருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை கண்கூடாக பார்த்தவர். அதனால் குடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியதாக கூறுகிறார். எங்கள் தாயார் ஒரு லேட் 30s கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனாங்க, பேலாக போனாங்க. அவங்க சாப்பிட முடியாது, சாப்பிடும்போது வாந்தி எடுப்பாங்க. அவங்க மேலெல்லாம் ஒரு மாதிரி ரஷஸ் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ டாக்டரை பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, கோ ஃபார் பிளட் டெஸ்ட். அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. பட் இட் வாஸ் ஆல்ரெடி ரொம்ப பேட் போயிட்டு. இன்டர்னலி அவங்களுக்கு ஒரு செரிமானம் சரியில்லை, அந்த ஃபுட் அவங்களுக்கு பிரேக் டவுன் பண்ண மாட்டுது. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாக வர மாட்டுது. கொலஸ்ட்ரால் அப்படி கண்டுபிடிச்சோம். அப்புறம் எங்கள் அம்மா கேம் டு அ பாயிண்ட் அவங்க டோ இன்ஃபெக்டட் ஆனிச்சு. ஃபைனலி அவங்க கால் ஒரு கால் எம்பிடேட் பண்ண. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டோன்னே எனக்கு ஓகே, இன்னும் நல்லா கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா இதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் எடுக்கேட் பண்ணணும். பிகாஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க வெளியே எக்ஸசைஸ் பண்ணால் ஓகேயா இருக்கும், பட் உள்ளுக்கு நம்மளை பார்த்துக்கணும். குடலில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும். ஆனால் அதை எப்படி பேணி காப்பது? அடுத்த அங்கத்தில் பார்க்கலாம். நம் குடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்திருப்பது? முதலில் நம் குடலில் இருக்கும் நுண்ணுயிர்களை நாம் பாதுகாப்பது அவசியம். அதற்கு நாம் உட்கொள்ளும் உணவை கவனிக்க வேண்டும். நாம் உட்கொள்ளும் சில வகை உணவு நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம்.
எதை சாப்பிடுவது, எதை தவிர்ப்பது, வேறு என்னென்ன முயற்சிகளில் ஈடுபடலாம்? பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் இவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் கூடுதல் நார்ச்சத்து கிடைக்கும். ஃபெர்மெண்டட் ஃபுட், அதாவது தயிர் போன்ற புளித்த உணவுகளை உட்கொள்ளுங்கள். ரொட்டி வகைகளை சாப்பிட விரும்பினால் சவடோ போன்ற வகைகளை தெரிவு செய்யுங்கள். புளித்த உணவுகளில் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்துள்ளன. அவை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். தண்ணீர் அதிகம் குடிப்பதும் நல்லது. உணவு சரியாக செரிமானமாக போதிய தண்ணீர் தேவை. மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கவும் தண்ணீர் அவசியம். எனவே ஒரு நாளுக்கு 8 கோப்பை தண்ணீரையாவது குடித்துவிடுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, மதுபானம், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பொரித்த உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே குடல் பிரச்சனை இருந்தால் என்ன சாப்பிடலாம்? குடல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அவங்க முழு தானிய வகைகள், காய்கறி வகைகள், பழ வகைகளை உட்கொள்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 கிராம் நாற்றுச்சத்து, அதாவது ஃபைபர் உள்ள பொருட்களை உட்கொள்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக நம்ம இந்த நாற்றுச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு அளவையும் சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாகவே இருக்குது. இவற்றோட அவங்க அந்த ஒமேகா 3, அதாவது மீன் வகைகள், அப்புறம் கொழுப்பு இல்லாத மாமிச வகைகள், அதாவது கோழி, இறைச்சி, அப்புறம் மற்ற வகையான புரதச்சத்து உள்ள பொருட்களை உட்கொள்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ இவற்றோட அவங்க என்ன சேர்த்துக்கலான்னா அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மஞ்சள், பூண்டு, இஞ்சி உள்ள பொருட்களை அவங்க சமைக்கிறதுலையோ இல்லை வெளி சாப்பாட்லேயோ என்ன கிடைக்குதோ அதில் அவங்க உட்கொள்கிறது நல்லதாக இருக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம தினமும் உட்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 முறை உட்கொள்கிறது நல்லதாக இருக்கும். சாப்பாட்டை கட்டுப்படுத்தினால் மட்டும் போதாது. அதிக ஓய்வெடுத்தபடியே இல்லாமல் மெதுநடை போவது, உடல்நிலைக்கு ஏற்ற உடற்பயிற்சியை செய்வது, இப்படி சுறுசுறுப்பாக இருக்கவும் முயற்சி செய்யலாம். எஸ், டெஃபினெட்லி ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா பிளட் சர்க்குலேஷனுக்கு. அந்த கட் பார்க்கும்போது அதுவும் ஒரு மசில். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுவும் கூட நம்ம உடம்போடு மசில் டு மசில் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த்தி கட் வருது. எக்ஸசைஸ் அப்படி சொல்லப்பட்டால் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவே உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா சிம்பிளி 3 எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னன்னாக்கா ஹை மச்சஸ், தோஸ் நீ இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹை மச்சஸ். ஏன்னா அந்த ஹை மச்சஸ் கால் நீ மேலே போகும்போது இட் ஹெல்ப்ஸ் டைட்டன் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் யோர் கட். அடுத்தது சிடப் செய்ய முடியாதவங்க பரவாயில்ல, சிடப் செய்யணும்னா க்ரன்ச்சஸ், கொஞ்சம் கொஞ்சம் எப் அப்படி சொல்லலாம். நின்றுக்கிட்டு எப் ட்விஸ்ட் செய்யலாம். ஸோ இந்த 3 நீங்கள் செய்யலாம். ஒரு சமயம் நீங்கள் ஒரு 10 flights ஆஃப் ஸ்டேர்ஸ் ஏறிட்டு வீட்டுக்கு இந்த 3 எக்ஸசைஸும் ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். இது ஒரு ஸ்டார்ட். இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோலி நீங்கள் உங்களோட பாடி வெயிட் எக்ஸசைஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மஞ்சள், வெந்தயம், சீரகம் இவற்றை நாம் இந்திய பாரம்பரிய சமையலில் அதிகம் பயன்படுத்துவதுண்டு. குடலை சீராக வைத்துக்கொள்ள இவை உதவுகின்றன. சமையலில் மட்டுமல்ல, சித்த மருத்துவத்திலும் பல மசாலா பொருள்கள் முக்கிய இடம் பிடித்துள்ளன. ஒரு டம்ளர் மல்லி, 5 கிராம்பு, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 ஸ்பூன் மிளகு, இது பட்டை ஒரு விரல் அளவுக்கு போட்டு இதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டாக்கா எல்லா வயதினரும் இந்த பவுடரை டீ போடுறச்சோ, காஃபி போடுறச்சோ, இல்லை சாதாரணமாக கொதிக்க வச்சோ இந்த தண்ணியை குடித்தாக்கா இந்த ப்ளோட்டட் ஸ்டொமக், அஜீர்ணம், மலச்சிக்கல் இதுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுவும் ஒரு கெட் ஆஃப் அந்த குட் பாக்டீரியா குறைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும். கார்டிசால் எனும் ஹோமோன் சுரப்பதினால் கூடுதலான வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை சரி செய்வதற்கு சில நிவாரணங்கள் உள்ளன. வெந்தயம் இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு வீக்லி 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அவங்க தண்ணியில் கலந்து எனி டைம்
வந்து சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய்கறி, அது கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், சுண்டைக்காய், சுரைக்காய் எதாக இருந்தாலும் இருக்கலாம். நம்மளோட காய்கறியை அட்லீஸ்ட் கட் பண்ணி எனி டைம் கொதிக்க வச்சு அதில் நான் முதல்ல சொன்ன அந்த பவுடரை கூட நீங்கள் போடலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த காய்கறி எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் நிறையா சேரும். இல்லை சூப்பாக செய்ய முடியலைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் ஆஃப் பாயில் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் அந்த காய்கறியை வந்து தினமும் எடுத்திங்கன்னா ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு நிறையா சேர்ந்தாலே இந்த குட் பாக்டீரியா நிறையா வளரும். குட் கட் ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த உணவை தெரிவு செய்து சாப்பிடுகிறோம் என்பது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் சாப்பிடுகிறோம் என்பதும் முக்கியம். சன்ரைஸ் டு சன்செட் இந்த இன்பிட்வீனில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஃபுட்டை செலக்ட் பண்ணுங்கள், நல்ல டயத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஹார்மோன் சிஸ்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குறைஞ்சிரும். இன்சுலினும் வந்து நம்மளுக்கு குறையும். அந்த டயத்தில் நீங்கள் சாப்பிட்றச்ச பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கட் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். நிறைய வெயிட் போடுவோம் நம்ம. அதனால தான் நீங்கள் இந்த இன்பிட்வீனில் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. கட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குடல் பிரச்சனைகள் வருமுன் காக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்துவிட்டன என்றாலும் அதை சமாளிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இவை இரண்டுக்கும் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். இரத்த சோதனை, மல சோதனை அது வந்து ஒரு வருஷம் ஒருக்கா செஞ்சால் போதும். எண்டோஸ்கோபி டெஸ்ட் அது வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஒருக்கா செஞ்சால் போதும், எல்லாம் நார்மலாக இருந்தால். பெருங்குறு புற்றுநோய் வந்து ஒரு வெரி வெல் கேரக்டரைஸ்டு புற்றுநோய். பிகாஸ் அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் வந்து அடினோமா கார்சினோமா சீக்வன்ஸ்னு சொல்கிறது. தட் மீன்ஸ் முதல்ல ஒரு சின்ன புண்ணு, அதாவது ஒரு பாலிப் இருக்கும். அது கவனிக்கலைன்னா விட்டால் அது வளர்ந்து புற்றுநோய் ஆயிரும். ஸோ அது ரொம்ப நாள் எடுக்கும் அது நடக்கிறதுக்கு. ஸோ இரத்த பரிசோதனை, மல பரிசோதனை செஞ்சு அது கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது எண்டோஸ்கோபி பண்ணி அந்த புண்ணு அந்த பாலிப் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே நேரம் சிகிச்சை செஞ்சிடலாம். ஸோ அதோட இந்த ப்ரொக்ரெஷனை அவாய்ட் பிளாக் பண்ணிடலாம். ஓகே, ப்ரொக்ரெஷன் இருந்தாலும் கேன்சர் ஸ்டேஜ் வந்து ஏர்லி ஸ்டேஜ் இருக்குது, அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். மருத்துவர்கள் குடலை நம் 2ஆம் மூளை என குறிப்பிடுவதுண்டு. நம் நல்வாழ்வுக்கு குடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நாம் நமது குடலை சீராக வைத்திருக்கும் முயற்சிகளை இன்றே தொடங்கலாமே. நான் ஹர்னிதா, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.